Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's session is factors affecting chemical shift in NMR spectroscopy. Already 3 classல நம்ம NMR spectroscopy பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த கிளாஸ் என்னென்னா factors affecting chemical shift. First factor is electronegativity. So the electronegativity will affect the chemical shift. Okay, so when proton is attached to electronegative atom such as oxygen, nitrogen and sulfur. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு proton there is nothing but hydrogen is attached to electronegative atoms such as oxygen இருக்கலாம், அல்லது nitrogen இருக்கலாம், அல்லது சல்ஃபராக இருக்கலாம். ஸோ அப்போ ஹைட்ரஜன் கூடால வந்து ஆக்சிஜனோ அல்லது நைட்ரஜனோ சல்ஃபரோ வந்து பாண்ட் இந்த கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அரவுண்ட் த ப்ரோட்டான், இந்த ப்ரோட்டானை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதான் இந்த ப்ரோட்டானை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது இந்த டீஷீல்டிங் ஆஃப் ப்ரோட்டான் டேக்ஸ் பிளேஸ். அங்கே என்ன நடக்குது, டீஷீல்டிங். பிகாஸ் நமக்கு தெரியும் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அந்த ப்ரோட்டானை சரவுண்ட் பண்ணி இருக்கும்போது டிக்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் டீஷீல்டிங் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகே, ஸோ அப்போது வந்து இம்பார்ட்டனாக என்னது வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து ப்ரோட்டானை அட்டாச் பண்ணக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து இதெல்லாம் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். அதில் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து டிக்ரீஸாக இருக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டி அரவுண்ட் த ப்ரோட்டான் டிக்ரீசஸ் and de-shielding the proton is takes place. Okay, then such proton requires அந்த ப்ரோட்டான்ஸுக்கு எந்த ப்ரோட்டான் எலக்ட்ரோநெகட்டிவ் இந்த எலமெண்ட் இந்த அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் ரெக்வர்ஸ் லெஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து இந்த கம்மியாக இந்த லெஸ்னால் இந்த குறைவாக போதும் ஃபார் ரெசனன்ஸ். எதுக்கு ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு. ரெசனன்ஸ் மீன்ஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்பின் வந்து ரொட்டேட் ஆகி அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனால் அந்த ஸ்பின் வந்து அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுது. தட் இண்டிகேட்ஸ் ரெசனன்ஸ். ஸோ அப்போது இது வந்து ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து இந்த லெஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து இஸ் எனஃப். ஓகே, தென் அண்ட் அந்த அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் டவுன் ஃபீல்ட். ஸோ அங்கே அப்சார்ப்ஷன் எதில் நடக்கும், டவுன் ஃபீல்ட். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் டீஷீல்டிங் ஆஃப் ப்ரோட்டான். டீஷீல்டிங் ஆஃப் ப்ரோட்டான்னாலே டவுன் ஃபீல்ட் தான். ஓகே, தென் த டீஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இஸ் மோர் பிகாஸ் வந்து நமக்கு இது வந்து அதோட டயக்ராம்னா கெமிக்கல் ஷிஃப்ட்டுக்கு போட்டிருக்க டயக்ராம் இதுனா இதில் வந்து இதில் 0வாக இருக்கும் வேல்யூ 2, 3. இங்கே வந்து இது கம்மி, இந்த 3, 4 இப்படி அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, தான் இது இங்கே தான் நமக்கு என்ன இருக்கும், டவுன் ஃபீல்டு இருக்கும். அதுதான் டீஷீல்டு ப்ரோட்டான் எல்லாமே இந்த சைடில் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுனால கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், மோராக தான் இருக்கும். அஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆஃப் அன் ஆட்டம் அட்டாச் டு எ ப்ரோட்டான் இன்க்ரீசஸ் டீஷீல்டிங் இன்க்ரீசஸ். அப்போ அந்த ப்ரோட்டானில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கிறதுனால அதோட டீஷீல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதில் இந்த தந்திருக்கக்கூடிய எலமெண்ட்டில் விச் ஒன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், தென் நைட்ரஜன், சல்ஃபர், தென் கார்பன். ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும், இந்த ஆர்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் குரூப்ஸ் லைக் ஆக்சிஜன் வந்து வரதுன்னா ஆல்கஹால். ஓகே, தென் இந்த அமைடு, தென் எஸ்ஹைச்னா இந்த எஸ்ஹைச் அண்ட் ஹையர் வேல்யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட். ஓகே, ஸோ இதுதான் ஹையர் வேல்யூ ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் வந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டானில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரோ டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து டீஷீல்டிங் ப்ரோட்டான்ஸ்னு சொல்கிறோம். அப்போ டீஷீல்டிங் ப்ரோட்டான்ஸ்னால் இட் இஸ் டவுன் ஃபீல்ட். அப்போ அதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், இன்க்ரீசஸாக இருக்கும். அது மாதிரி அது வந்து ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து லெஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் எனஃப். தென் அப்சார்ப்ஷன் எதில் நடக்கும், டவுன் ஃபீல்ட். தட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, தென் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, இஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இஸ் ப்ரெசன்ட் இன் கார்பன். நம்ம அதில் என்ன பார்த்தோம், எலக்ட்ரோநெகட்டிவில் வந்து ஹைட்ரஜனில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் பார்த்தோம். இது வந்து கார்பனில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தட் இஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், தென் கார்பன். இந்த மாதிரி இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாகவும் இருக்கலாம். கேரியிங் ஹைட்ரஜன், அதாவது
வந்து அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்குது. இது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கார்பனில் வந்து என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் இருக்கணும். கார்பன் கேரியிங் ஹைட்ரஜன் ஆட்டம் டியூ டு இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க, வந்து இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து ஜாயிண்டாக இருக்கக்கூடிய கார்பனில் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதில் என்ன இருக்கும், இண்டக்டிவ் எஃபெக்ட் நடக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் என்னென்னு சொல்கிறேன், டீஷீல்டிங் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் இதில் வந்து என்ன இருக்கும், டீஷீல்டிங் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஆஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் அன் ஆட்டம் இன்க்ரீசஸ், டீஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அந்த ஆட்டமில் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகுதுச்சுன்னா அந்த இந்த அதோட இன்க்ரீஸிங் ஆர்டர் என்னது, ஆக்சிஜன் இஸ் கிரேட்டர் தென் நைட்ரஜன் தென் சல்ஃபர் தென் கார்பன். ஸோ அப்போ ஆக்சிஜன் தான் அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு தான் டீஷீல்டிங் இன்க்ரீசஸ் அண்ட் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இன்க்ரீசஸ். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் தந்திருக்காங்க. அதான் கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ இதுதான் வாஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதோட வேல்யூ 3.3, தென் நைட்ரஜன் 2.2, தென் அதே கார்பனில் இருக்குது 0.9. ஸோ இதுதான் டீஷீல்டிங் வந்து இன்க்ரீசஸ். அப்போ இங்கே வந்து டீஷீல்டிங் இன்க்ரீசஸ் என்னது 3.3. தென் அல்கைல் ஹேலைட்ஸ். அல்கைல் ஹேலைட்ஸ்னால் அல்கைல் மீன்ஸ் என்னது, அது வந்து மெத்தில் குரூப்லாம் இருக்கலாம், எத்தில், அல்டா ப்ரொப்பைல், பியூட்டைல், தென் பென்டைல், தென் ஹெக்ஸைல், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப் தான் அல்கைல் ஹேலைட்ஸ். அல்கைல் குரூப் அதில் ஹேலைடு குரூப் வந்து நீங்கள் இந்த ஜாயிண்ட் ஆகிருக்கு, அதனால தான் இது வந்து ஒரு அல்கைல் குரூப், தட் இஸ் மெத்தில் குரூப். கார்பன் கண்டெய்னிங் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, தென் அது கூட ஹேலைட்ஸ் குரூப் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆடர் பார்க்குறோம். வந்து இதே மெத்தில் குரூப்பில் வந்து ஹாலஜன்ஸில் ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இது நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். வந்து ஹாலஜன் குரூப்பில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், தென் அயோடின், இந்த ஆர்டரில் இருக்குமா. ஓகே, ஸோ அப்போ ஃப்ளூரின் இஸ் மோர் இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் தென் குளோரின், தென் புரோமின், தென் அயோடின். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து ஃப்ளூரினுக்கு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் அதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஆனால் எதில் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இருக்கோ அதில் தான் என்ன இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து ரெசனன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த லோ அமௌண்ட்டு போதும். ஸோ அப்போ வந்து அங்கே லோயராக இருக்கிறதுனால இட் இண்டிகேட்ஸ் டவுன் ஃபீல்ட், தட் இஸ் டீஷீல்டட் ப்ரோட்டான்ஸ். ஸோ இது வந்து 4.26, தென் குளோரின், அடுத்து புரோமின், அடுத்து அயோடின், நெக்ஸ்ட்டு வந்து கார்பன், அடுத்து ஃபைனலாக ஹைட்ரஜன். ஸோ அதோட வேல்யூஸ் தந்திருக்காங்க. இந்த டீஷீல்டிங் ஆர்டர் இன்க்ரீசஸில் இருக்குது. இது வந்து fluorine is increases, then chlorine in the order. Okay, then as number of electrons, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, number of electron withdrawing atom. electron withdrawing atom is nothing but வந்து fluorine, இந்த fluorine, chlorine, bromine, இந்த electronegative group இருக்குல்ல, that is electron withdrawing atom. அதில் number ofனா இந்த அதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதுதான். as a number of electron withdrawing atoms or group on carbon increases, டீஷீல்டிங் increases. அதாவது கார்பனில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுச்சுன்னா அதோட டீஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் 3 இருக்குது, அதாவது 3 எலக்ட்ரோநெகட்டிவ் ஐட்டம், இதில் 2 இருக்குது, தென் இதில் 1 இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஐட்டம் இதில் இருக்கோ அதில் தான் மோர் டீஷீல்டிங். ஓகே, ஸோ அதனால வந்து 3 குளோரின் அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு அதோட டெல்டா, இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ, தட் இஸ் இந்த ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் வேல்யூ 7.24, தென் இது 2 குளோரின்னா 5.28, 1 குளோரின்னா 3.1, தென் இந்த மீத்தேன் குரூப் இதில் வந்து வித்தவுட் குளோரினே இல்லை, அதுக்கு வேல்யூ வந்து 0.23. ஓகே, தென் அஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஆட்டம் ஆர் குரூப்ஸ் ஆர் அவே ஃப்ரம் வந்து புரோட்டான், அதாவது புரோட்டான்லேருந்து தள்ளி இருக்குது, வந்து கொஞ்சம் அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா டீஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. எதுக்கு, இந்த புரோட்டான்ஸ்லேருந்து அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டீஷீல்டிங் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே வந்து இந்த கார்பன் கண்டெய்னிங் புரோட்டான்ஸ் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது, அப்போ அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரஜனுக்கு அடுத்து கார்பன் இருக்குது, அதுக்கு அடுத்து தான் புரோமின் இருக்குது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ அதோட வேல்யூ வந்து இன்னும் கம்மியாக இருக்குது. ஓகே, தென் இந்த 2 கார்பன்ஸ் இருக்குது இடையில, அப்போ அதோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும். பிகாஸ் இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஆட்டம்ஸ் ஆர் அவே ஃப்ரம் புரோட்டான்லேருந்து தள்ளி இருந்துச்சுன்னா அதோட டீஷீல்டிங் வேல்யூ எப்படி இருக்கும், டிக்ரீசஸாக இருக்கும். ஓகே, தென் ஆஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆன் கார்பன் கேரியிங் ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ், தென் டீஷீல்டிங் டிக்ரீசஸ். அதாவது நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்ன, இது கார்பன் கேரி
பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு டீஷீல்டிங் டிக்ரீஸாக இருக்கும். இதுதான் கார்பன், அது கேரி பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்லி 1 இருக்குது. ஸோ அப்போ எதில் ஹைட்ரஜன் வந்து கார்பன் கேரி பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது இதுக்கு. ஸோ இதுக்கு அதோட இந்த டீஷீல்டிங் வேல்யூ டிக்ரீஸாக இருக்கும், அப்போ கம்மியாக இருக்கும். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே ஒன்லி 1 ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஹைட்ரஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் டீஷீல்டிங் வேல்யூ வந்து இன்க்ரீஸாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஷிஃப்ட்டு, இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கெமிக்கல் ஷிஃப்ட்டில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தோம். தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் இதில் வந்து இந்த ஓக்கும் அந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில என்ன இருக்குது, ஹைட்ரஜன் பாண்டிங். தென் இங்கே இருக்கா, தென் இதில் இங்கே ஒரு ஹைட்ரஜனுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ்ஸ் எலக்ட்ரான் கிளவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹைட்ரஜன் ஆட்டம் டு எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம். அதாவது வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் என்ன இருக்கும், எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இருக்கும். அப்படின்னா கிளவுட்ஸ்னால் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். அந்த எலக்ட்ரானை அது என்ன பண்ணும், ஆக்சிஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது அப்படி தான் என்ன ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ் ஆகுது. அதான் இதில் என்ன போட்டிருக்காங்க, ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ்ஸ் எலக்ட்ரான் கிளவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் டு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகே, தென் ஹைட்ரஜன் பாண்டிங் காசஸ் electron withdrawal effect, that is de-shielding of protons. அப்போ electron withdrawal னா electronegative atom. then chemical shift values of groups OH, இதில் வந்து ஆக்சிஜன்கிறது எலக்ட்ரோநெகட்டிவ், அது NH, நைட்ரஜன் தென் SH டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ இதோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கோட லென்த்துன்னு சொல்லலாம், அதோட ஏரியா, அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இருக்கும். இதில் ஹைட்ரஜன் பாண்டிங்கில் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து, அப்போ அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கோட எக்ஸ்டென்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சால்வெண்ட்டு, கான்சன்ட்ரேஷன், தென் டெம்பரேச்சர் ஆஃப் த சொல்யூஷன், இதை டிபெண்ட் பண்ணி தான் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆல்கஹால் குரூப் ஆஃப் எத்தனாலோட இது தந்திருக்காங்க. இது வந்து பாலிமெரிக் ஃபார்மில் இருக்குது. பாலிமெரிக் ஃபார்ம்னா இந்த இடத்துல இதுதான் பாலிமெரிக் ஃபார்ம், இதுதான் பாலிமெரிக் ஃபார்ம். ஏன்னா இதில் ஜாயிண்ட் ஆகி போயிட்டே இருக்குது, n டைம்ஸ் இது இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் பாலிமெரிக் ஃபார்ம். அப்போது இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் போயிட்டே இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த ப்ராட் பீக் அட் 5.28 டெல்டா வேல்யூவில் கிடைக்குது. ஓகே, தென் நான் போலார் சால்வெண்ட் பீக் அட் வந்து 5.2% நான் போலார் சால்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா பீக் எப்படி கிடைக்கும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த சால்வெண்ட். ஸோ அப்போ அந்த சால்வெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அப்போ பீக் வந்து 2 to 4 அந்த டெல்டா வேல்யூவில் கிடைக்கும். ஓகே, தென் இன்ஃபைனைட் டைல்யூஷன், ஏன்னா பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து சுத்தமாக இல்லை, இன்ஃபைனைட்னா டைல்யூஷன், இந்த அதோட கான்சன்ட்ரேஷன் 0வாக இருந்துச்சுன்னா வந்து பிகாஸ் நிறைய வாட்டர் சேர்த்து அதை டைல்யூட் ஆக்கிட்டோம். ஓகே, அப்போ அது வந்து என்னவாக இருக்கும், அதோட பீக் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், 0.58. ஓகே, தென் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன அப்படின்னா வந்து பிட்வீன் த மாலிகுல், 2 மாலிகுல் இருக்குன்னா அந்த 2 மாலிகுல் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். அதாவது இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், இந்த 2 மாலிகுலுக்கு இடையில வந்து என்ன இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். அதாவது பிட்வீன் த மாலிகுல், 2 மாலிகுலுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்தால் தட் இஸ் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இதில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கும், இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அதனால கார்பாக்சிலிக் ஆசிட் டைமர், அதோட வேல்யூ வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும், 11 to 12 parts per million. தென் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா வித்தின் த மாலிகுல், ஒரே மாலிகுல்னால அந்த மாலிகுலுக்கு உள்ள ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ தட் இஸ் மெத்தில் சாலிசிலேட், அதோட வேல்யூ 10 to 13 டெல்டா பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகே, தென் ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன். ஹைபிரிடைசேஷன்னாலே நமக்கு தெரிஞ்சது sp2 sp3 அந்த ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஸோ அது எதில் இருக்கும், கார்பன் வச்சு அது கண்டுபிடிக்கும். ஸோ த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டம், அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகுனா என்ன இன்க்ரீஸ் ஆகும், எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எதை சொல்கிறோன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு sp-னா அதில் என்னது 50% எஸ் கேரக்டர், 50% பி கேரக்டர். இதுக்கு sp2க்கு வந்து 33.3% எஸ் கேரக்டர், தென் ரிமைனிங் இருக்கிறது பி கேரக்டராக இருக்கும். ஓகே, தென் இது வந்து 25% எஸ் கேரக்டர். அப்போ எஸ் கேரக்டர் எதுக்கு அதிகம் வந்து
sp தான் கிடையாது ஃபார்ம் தென் sp2 தென் sp3. அதுதான் the electronegativity of hybridized carbon atom is increases. Electronegativity increase ஆகுதுன்னா s கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். that because the both are directly proportional. then the order of electronegativity is sp, sp2, sp3. then the proton present in sp3 carbon is more shielded. எது shielded சொல்கிறாங்க? sp3 hybridized carbon இருந்தால் அது வந்து more shielded. இந்த proton present ஆகிருக்கக்கூடிய கார்பன் வந்து sp3 hybridized carbon இருந்தால் that is more shielded because அங்கே s கேரக்டர் என்னவா இருக்கும்? கம்மி. because s கேரக்டரில் 25% தான் இருக்கும். அதான் இந்த கம்பேர் டு sp2 sp3 கம்பேர் பண்ணால் sp3 is more shielded than sp2. okay, then although the electronegativity of sp hybridized carbon is greater, அப்படிதான் அந்த s கேரக்டர் படி பார்த்தோம்னா sp தான் is greater. ஏன்னா அதுக்கு 50% s கேரக்டர் இருக்குது. வந்து அதான் the sp hybridized carbon is greater than sp2 hybridized carbon. the proton present in sp hybridized carbon வந்து sp hybridized carbonக்கு என்ன எழுதுவோம்? இப்போ c wait C, இது ட்ரிபிள் பாண்ட் C, இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இந்த sp ஹைப்ரிடைஸ்டு கார்பன். இந்த sp ஹைப்ரிடைஸ்டு கார்பனில் நம்ம வந்து இப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். இப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இது ஒரு பிளேனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிளேனில் இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்டாக இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது இது வந்து என்ன ஆகும்? இப்படி ரொட்டேட் ஆகுது. இது ரொட்டேட் ஆகுதா? ஸோ அப்போ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகே, அதோட டைரக்ஷன். அப்போது ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனுக்கு நேராக இருக்கிறது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்ளைடு மேக்னெட்டிக்கில் இருக்கிற இந்த டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கனால அது டீஷீல்டட். ஸோ அப்போ sp ஹைப்ரிடைஸ்டு கார்பன் வந்து இஸ் நாட் டீஷீல்டட், ரெண்டுமே ஆப்போசிட்னால ஷீல்டட் zone டியூ டு அனிசோட்ரோபிக் எஃபெக்ட். அதாவது கிளியராக பாருங்கள், வந்து நம்ம sp ஹைப்ரிடைஸ்டு கார்பன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக க்ரியேட் ஆகும். அப்படிதான். அப்போ அது எப்படி இருக்கும்? இங்கே வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். இங்கே இந்த டைரக்ஷனில் போகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ இப்படி போகும்போது இப்படி வருமா? அப்போது இதோட டைரக்ஷன் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இப்படி இருக்கும். இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருந்தால் தட் இஸ் ஷீல்டட் zone. சீல்டட் ஜோன்னு சொல்லலாம், அதுதான் டயாமேக்னெட்டிக் ஷீல்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது இது வந்து சீல்டட் ஜோனில் இருக்கிறதுனால sp வந்து இந்த இஸ் நாட் அதான் the proton present in sp hybridized carbon is shielded zone due to anisotropic effect. அதனால தான் இப்போ வந்து நமக்கு அவங்க தந்திருக்க ஆர்டர் படி பார்த்தோன்னா sp is greater than sp2 then sp3 இருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன தந்திருக்காங்க? sp2 is greater. ஏன்னா sp வந்து ஷீல்டட் ஜோனில் இருக்குது. இதுதான் டீஷீல்டட் ஜோன் sp2. அப்போ sp2க்கு அடுத்து தான் sp தென் sp3. வந்து எதனால இங்கே sp இங்கே வந்துடுச்சு? பிகாஸ் ஆஃப் அனிசோட்ரோபிக் எஃபெக்ட். இப்போ நம்ம அனிசோட்ரோபிக் எஃபெக்ட் பார்ப்போம், அப்போ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அப்போ அந்த மெயின் ரீசன் தான் அனிசோட்ரோபிக் எஃபெக்ட். டீஷீல்டிங் இந்த இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ sp2க்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். தென் sp தென் sp3 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, தென் சப்ஸ்டிடியன்ஸ் ப்ரெசன்ட் ஆன் அரோமெட்டிக் ரிங். அப்படின்னா அரோமெட்டிக் ரிங்கில் இது வந்து ஒரு அரோமெட்டிக் ரிங்னா இது ஒரு அரோமெட்டிக் ரிங். இன்னொரு சப்ஸ்டிடியூன்ட் இருக்குது. அது வந்து மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், அல்லது வந்து அமைடு குரூப்பாக இருக்கலாம், அல்லது குளோரின் குரூப்பாக இருக்கலாம், அல்லது நைட்ரோ குரூப்பாக இருக்கலாம், அல்லது வந்து நைட்ரோ குரூப்பாக இருக்கலாம், அல்லது ப்ரோமின் குரூப், அப்படி எந்த குரூப்னாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ ஃபார் ப்ரோட்டான்ஸ் ஆஃப் அரோமெட்டிக் ரிங் ஃப்ரம் அதாவது இந்த இது வெறும் பென்சின் ரிங் மட்டும் இருக்குது. இது பென்சின் ரிங். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா அதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ என்ன இருக்கும்? 7 to 8 parts per million. ஃபார் த பென்சின் ரிங் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அக்குரேட்டாக எப்படி இருக்குன்னா 7.278 இருக்குது. ஓகே, இன் கேஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட் பென்சின், ஒருவேளை அதில் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. அதுதான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெத்தில் குரூப்போ அதுதான் இங்கே வந்து நைட்ரோ குரூப் இருக்குது. அப்போ இந்த இருக்கா, அதான் இன் கேஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட் பென்சின் கெமிக்கல் வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான். அதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டிடியன்ட். இந்த சப்ஸ்டிடியண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்துச்சு
அப்படின்னா it causes de-shielding of aromatic protons. வந்து எலக்ட்ரான் withdrawingனா de-shielded, எலக்ட்ரான் donating groupனா shielded protons. ஓகே, ஸோ அப்போது இது வந்து நைட்ரோ குரூப் நைட்ரோபென்சின் எடுத்துக்கிறோம். இது ஆர்த்தோ பொசிஷன், தென் மெட்டா பொசிஷன், இது பேரா பொசிஷன். இதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இது வந்து நைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஆர்த்தோ இருக்கிறதுனால ஆர்த்தோவுக்கு தான் எலக்ட்ரான் இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். அடுத்து மெட்டா, தென் பேரா. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த அனிலின் எடுத்துருக்கோம். அனிலின் எடுத்துகிட்டு ஆர்டர் ஆஃப் இதுக்கு வந்து இது வந்து ஆர்த்தோ இஸ் கிரேட்டர் தென் மெட்டா தென் பேரா, பிகாஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் நைட்ரஜன் பக்கத்தில் இருக்கிறது ஆர்த்தோ பொசிஷன். ஓகே, தென் அப்போ அதோட வேல்யூ என்ன 6.52 இந்த சிக்மா, தென் அது டெல்டா, தென் 6.62 மெட்டா ப்ரோட்டான், தென் பேரா ப்ரோட்டான்னா 7.03. ஓகே, நான் வந்து இப்போ ஆர்டர் ஆஃப் ஷிஃப்டிங் கிரேட்டர் தென் இஸ் ஆர்த்தோ பொசிஷன். ஓகே, தென் இதுக்கு வந்து இட்ஸ் அப்படியே ஆப்போசிட், சாரி, ஆர்டர் ஆஃப் ஷீல்டிங். இது வந்து என்னது NO2 குரூப் வந்து இஸ் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் ப்ரோட்டான்ஸ். இது வந்து எலக்ட்ரான் வித் ட்ராயிங் ப்ரோட்டான்ஸ். இது என்னது எலக்ட்ரான் டொனேட்டிங் ப்ரோட்டான்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் ப்ரோட்டான்ஸ்னால் அது ஷீல்டிங். அதுக்கு வந்து பேரா இஸ் கிரேட்டர் தென் மெட்டா தென் ஆர்த்தோ. ஓகே, ஸோ அப்போ பேரா வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அதோட வேல்யூ 7.08, தென் மெட்டாக்கு 6.28, தென் ஆர்த்தோக்கு 6.528. இது ரெண்டுமே அப்படியே வந்து இந்த ஆப்போசிட். ஓகே, தென் எதை பொறுத்து ஷீல்டிங், இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா ஷீல்டிங் ஆஃப் அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸ், தென் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா ஷீல்டிங் ஆஃப் அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸ். ஓகே, இதை வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து ராங். ஓகே, ஸோ பேரா இஸ் கிரேட்டர் தென் மெட்டா தென் ஆர்த்தோ. Anisotropic effect. This effect is shown by unsaturated compounds like alkene, alkyne, carbonyl compounds, then aromatic compounds. எதெல்லாம் unsaturated compounds சொல்கிறோம்? அது வந்து டபுள் பாண்டாக இருக்கலாம், அல்லது ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். அதாவது that is multiple bond. இந்த டபுள் பாண்ட் இருக்கிறது, தென் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் அனிசோட்ரோபிக் எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த அனிசோட்ரோபிக் எஃபெக்டை ஒபே பண்ணும். இதெல்லாம் unsaturated compounds. Alkene C double bond C, then alkyne C triple bond C, then carbonyl compounds C double bond O, then aromatic ring na benzene ring la irukக்கூடிய வந்து single and double bond வந்து alternate இருக்குமா? Okay, so that is the example for anisotropic effect. When unsaturated compound is placed in applied magnetic field, so இந்த unsaturated compoundக்கு நம்ம applied magnetic field கொடுக்கும்போது then its orient, அது வந்து ஏதாவது parallel then perpendicular to the applied magnetic, நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாவோ அல்லது பெர்பெண்டிகுலராகவோ ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ டியூ டு த சர்க்குலேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான், இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகுது. அப்படி சர்க்குலேட் ஆகி செகண்டரி அல்லது இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகுது, விச் இஸ் அன்சிமெட்ரிக் அரவுண்ட் த மாலிகுல். அந்த மாலிகுல்ஸுக்கு வந்து அது அன்சிமெட்ரிக்காக இருக்குது. ஓகே, தென் மேக்னெட்டிக் அனிசோட்ரோபி ப்ரொடியூசஸ் டயாமேக்னெட்டிக், and magnetic anisotropy is produced diamagnetic and paramagnetic fields. அதாவது டயாமேக்னெட்டிக் வந்து அதாவது டயாமேக்னெட்டிக் இருக்கிறத அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா அதில் வந்து பேரா இருக்கும் தென் டயா இருக்கும், டயாமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக் வந்துச்சுன்னா தட் இஸ் டீஷீல்டட் zone, தென் டயாமேக்னெட்டிக்னா ஷீல்டட் zone. அதான் the magnetic anisotropy produces diamagnetic paramagnetic fields. அப்போ diamagneticனா that is shielded zone, then paramagneticனா de-shielded zones around the molecule. If the proton is present in the shielded zoneல இருந்துச்சுன்னா the absorption takes place at upfield. shielded zoneனா upfieldல நடக்கும் அப்சார்ப்ஷன். அதே de-shielded zoneல இருந்துச்சுன்னா downfieldல இருக்கும். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கிளியராக புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அல்கீன், ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னால் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டில் தான் அனிசோட்ரோபி வந்து பாசிபிள். ஸோ அப்போது இந்த அல்கீன்னா இந்த C டபுள் பாண்ட் C இருக்கா, இதுக்கடையில் இந்த ரியாக்ஷன் இப்போ நம்ம வந்து அந்த அனிசோட்ரோபிக் எஃபெக்ட் நடக்குது. அப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இதுதான் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி, இதுக்குள்ளாடி என்ன இருக்குது அல்கீன் இருக்கா. ஓகே, ஸோ இந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த பிளேன் எப்படி இருக்குது பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குது
நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதாவது இந்த சி டபுள் பாண்ட் சி இருக்கா, இது வந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும், சர்க்குலேட் ஆகும். இந்த சி டபுள் பாண்ட் சி வந்து இப்படி சர்க்குலேட் ஆகும்போது அங்கே இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சர்க்குலேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது இந்த இது உருவாகும் போது அது செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ எப்படி போகும், இந்த டைரெக்ஷனில் போகும். இந்த டைரெக்ஷனில் போகுதா, அடுத்து இங்கேருந்து போகுது, இந்த டைரெக்ஷனில் போகும். ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ப்ரோட்டான்ஸ் பார்க்கும்போது இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ப்ரோட்டான்ஸ் பார்க்கும்போது இந்த டைரெக்ஷன், இங்கே ப்ரோட்டான்ஸ் பார்க்கும்போது இந்த டைரெக்ஷன், இது வந்து ஆல்கைல் குரூப். ஓகே, ஸோ அப்போ ப்ரோட்டான்ஸ் எல்லாமே இது இந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. தென் ப்ரோட்டான்ஸோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன். ஸோ அப்போ ரெண்டுமே சேம் டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் பேரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டீஷீல்டட் ஸோன். ஓகே, ஸோ அப்போது இது பேரா மேக்னெட்டிக், இப்படி இல்லை, அதாவது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இல்லை. ஓகே, ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால பேரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டீஷீல்டட் ஸோன். சப்போஸ் இந்த ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது டயா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஷீல்டட் ஸோனாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து அதோட கப் அண்ட் கோன் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து இந்த பிளேன் இருக்குது, அந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரியில் இருக்குது இந்த காம்பவுண்ட். இந்த கோன், அதாவது இந்த கோன் இருக்குது, அந்த கோனில் ப்ளஸ் சைன் இருக்குது, தட் இஸ் ஷீல்டட் ஸோன். ஆனால் நமக்கு ப்ரோட்டான்ஸ் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அது என்னது, டீஷீல்டட் ஸோன். இது வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன இருக்குது, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து அதிகம், ஏன்னா இட்ஸ் எ பேரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டீஷீல்டட் ஸோன். ஓகே, ஸோ அப்போ இட்ஸ் வேல்யூ வந்து 4 to 6 parts per million. நெக்ஸ்ட்டு ஆல்டிஹைடில் கார்பனுக்கு இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ டபுள் பாண்டு கடையில் தான் நடக்கும். சி டபுள் பாண்ட் ஓ இது கடையில் வந்து நம்ம இந்த இது ஆல்டிஹைடு, அந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரியில் இருக்குது. இதுக்கு வந்து பர்பண்டிகுலர், இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த கார்பன் சி டபுள் பாண்ட் ஓ என்ன ஆகுது, சர்க்குலேட் ஆகி இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுது. எப்படி, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஜென்ரேட் ஆகும்போது நமக்கு இந்த டைரெக்ஷனில் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன பார்க்கணும், ப்ரோட்டான்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து இதுதான் ப்ரோட்டான். வந்து இந்த ப்ரோட்டான் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷன். ஸோ அப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ப்ரோட்டானோட டைரெக்ஷனும் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்கா. ஸோ இது வந்து பேரா மேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் டீஷீல்டட் ஸோன். இது வந்து டயாமேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இது வந்து டீஷீல்டட் ஸோன். அப்போ இட்ஸ் வேல்யூ வந்து 9 to 10 parts per million. தென் இதுவும் இந்த கப் அண்ட் கோன் ஸ்ட்ரக்சர். இல்லை ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜனில் உள்ள கோன் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பண்ணுறோம். நம்ம ஹைட்ரஜன் இருக்குது, அந்த ஹைட்ரஜன் வந்து நெகட்டிவ் சைனில் இருக்கா, அதனால இது வந்து இந்த நெகட்டிவ் சைன், பாசிட்டிவ் சைனை ஷீல்டட் ஸோன். இது வந்து டீஷீல்டட் ஸோன். இட்ஸ் வேல்யூ. தென் அல்கைன்னா சி ட்ரிபிள் பாண்ட் சி, அதான் சி ட்ரிபிள் பாண்ட் சி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ, அப்படி அப்ளை பண்ணும்போது இது வந்து என்னதில் இருக்குது, இந்த பர்பண்டிகுலராக இருக்குது, இல்லை பேரலல் டு ஈச் அதர். இது மட்டும்தான் பேரலல் வரும். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட். அல்கைன் மட்டும்தான் பேரலல் டு ஈச் அதர். இதுக்கு பேரலாக இருக்கிறனால இப்படியே நமக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போது இந்த டைரெக்ஷனில் வந்து இந்த சி ட்ரிபிள் பாண்ட் சியில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து இப்படி சர்க்குலேட் ஆகி இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி க்ரியேட் ஆகுமா. அப்படி க்ரியேட் ஆகும்போது இந்த ஹைட்ரஜனுக்குள்ள டைரெக்ஷன் பார்க்கணும். அப்போ ஹைட்ரஜனோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் ஃபீல்டுன்னு பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு வந்து அப்ளைடு இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ அப்போ இது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து அதோட இன்டியூஸ்டு மேக்னெட்டிக், ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா தட் இஸ் டயா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது என்னன்னு சொல்கிறோம், டயா மேக்னெட்டிக் ஃபீல்டு, தட் இஸ் ஷீல்டட் ஸோன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் அது. இல்லை நமக்கு ஹைட்ரஜன் எந்த ரேஞ்சில் இருக்குது, ப்ளஸ் சைனில் இருக்குது. ப்ளஸ் சைனா தட் இஸ் ஷீல்டட் ஸோன். ஓகே, வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ளஸ் சைனா ஷீல்டட் ஸோன். அப்போ இது வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும், 2 to 3 parts per million. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பென்சின். இந்த பென்சினில் வந்து இந்த டபுள் பாண்ட் இருக்குது, அந்த டபுள் பாண்ட் எப்படி இருக்கும், இந்த பென்சின்
இல்லை அல்டர்னேட்டிவ் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து என்னது டீலோக்கலைஸ் ஆகும். இது வந்து டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட்ஸ் ஆகும்போது அது இது ஆல்ரெடி என்னென்னு சொல்கிறோம், இந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த பிளேன் வந்து என்ன இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். நம்ம இப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது இந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா, அது வந்து ரிங் எஃபெக்டை கொடுக்கும். அது கொடுத்து தான் அந்த பாண்ட் வந்து ரொட்டேட் சர்க்குலேட் ஆகி நமக்கு அது சர்க்குலேட் ஆகி இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. அதான் இதுக்கிடையில் தான் நமக்கு ரிங் ஸ்ட்ரெயின் வந்து அது அந்த ரிங் எஃபெக்ட் வந்து இந்த டபுள் பாண்ட் சர்க்குலேட் ஆகி நமக்கு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. இது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் போகுதா, இது இந்த டைரெக்ஷனில் போகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் போகும்போது நம்ம ப்ரோட்டான்ஸ் பார்க்குறோம். இந்த ப்ரோட்டான்ஸ் பார்க்கும்போது இது டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ப்ரோட்டானோட டைரெக்ஷனும் இப்படி இருக்குது. ஓகே, சேம். தென் இந்த டைரெக்ஷன் பார்க்கும்போது இங்கே டைரெக்ஷன் ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே அப் அண்ட் டவுன், அப்பில் இருக்கிறது இப்படி போகும்போது இதோட டைரெக்ஷன் இந்த கீழே நோக்கி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு அப்பில் டவுனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கா, வெயிட் வந்து இப்போது இது வந்து பென்சீன் ரிங். இதில் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி க்ரியேட் ஆகுது, இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. அப்போது இதில் இந்த டைரெக்ஷன், இங்கே கீழே பார்த்து டைரெக்ஷன். அப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன், இதில் உள்ள ப்ரோட்டான்ஸோட டைரெக்ஷன் டவுன் ஃபீல்டில் இருக்குது. அப்போ இது டயாமேக்னெட்டிக். ஓகே, தென் இது வந்து இந்த டைரெக்ஷன். அப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன். ஸோ அப்போ இது பேராமேக்னெட்டிக், தட் இஸ் சீல்டட் ஸோன். ஓகே, தென் இதுக்கு வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் வந்து இன்டியூஸ்டு ஃபீல்டு இந்த டைரெக்ஷன். ஸோ இது வந்து என்னென்னு சொல்கிறோம், சீல்டட் ஸோன். அப்போது அப் அண்ட் டவுன் சேமாக இருக்குது. அப் அண்ட் டவுன் வந்து சீல்டட் ஸோன். அடுத்து சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸும் டீசீல்டட் ஸோன். அதாவது கப் அண்ட் கோன் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இந்த ப்ளஸ் சைன் இருக்கா, இந்த ப்ளஸ் சைனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து சீல்டட் ஸோன். இதில் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரோட்டான்ஸ், தட் இஸ் அப் அண்ட் டவுனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து சீல்டட் ஸோன். தென் மிடில் இருக்கக்கூடிய 2 ப்ரோட்டான்ஸ் வந்து டீசீல்டட் ஸோன். அப்போ அதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ 7 to 8 parts per million. தென் அனுலின்ஸ் இது வந்து ஒரு கான்ஜுகேட்டட் வந்து டபுள் பாண்ட், சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து அல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் ஆகிருக்கா. ஓகே, ஸோ இது வந்து 4n+2 ரூல் ஃபாலோ பண்ணி இது அரேஞ்ச் ஆகிருக்கு. அனுலினில் இது வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எப்படி கொடுக்கும்போது என்னாகும், இங்கேருந்து இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அப்போ இது இப்படி சர்க்குலேட் ஆகும், இங்கே இப்படி சர்க்குலேட் ஆகும்போது இந்த டைரெக்ஷனில் வருமா. அப்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய டைரெக்ஷன் எல்லாமே இதுக்கு இங்கே அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாமே இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறனால அந்த இன்சைட் ப்ரோட்டான்ஸ் இஸ் சீல்டட் ஜோன். ஓகே, தென் அவுட் சைடில் இருக்கிறது எல்லாமே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் பேராமேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது அந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து டீசீல்டட் ஸோன். இன்சைடில் இருக்கிறது எல்லாமே சீல்டட் ஸோன். பிகாஸ் அதோட அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் க்ரியேட் ஆகும். ஓகே, தென் இந்த அவுட் சைட் ப்ரோட்டான்ஸ் வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். அதனால தான் அது டீசீல்டட் ஸோன். தென் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அவுட்டர் ப்ரோட்டான்ஸுக்கு 9.25 parts per million, இன்னர் ப்ரோட்டான்ஸுக்கு -2.88 parts per million. இது 14 அனுலினுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இன்சைட் த ப்ரோட்டான்ஸ் வந்து வேல்யூ வந்து 0.1 parts per million. பிகாஸ் இதில் வந்து இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படின்னா இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால அது என்ன ஆகும், ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ். அப்போ அதோட வேல்யூ 0.1 parts per million. அதே அவுட் சைட் ப்ரோட்டான்ஸுக்கு வந்து இந்த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்டியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி க்ரியேட் ஆகுமா. அப்போது அது அவுட் சைடில் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறனால அதோட அவுட்டர் ப்ரோட்டான்ஸ் வந்து 7.6 parts per million. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து ஒரு 6 ஹெட்டிங் வந்து பார்த்துருந்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும், ஏதாவது புரியல அப்படின்னாலும் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு ப்ளீஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.